கிச்சன். இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ அளவு நாட்டுக்கோழி, உப்பு மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். அரைக்க 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, தேங்காய் 1 மூடி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். 15 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய், 3 தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், எண்ணெய், நல்லெண்ணெய் தேவையான அளவு, 2 உருளைக்கிழங்கு, 1/2 மூடி எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், தயிர் 1 சின்ன குண்டு கரண்டி அளவு. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கரை அடுப்புல வச்சுக்குவோம். இது சூடாகட்டும். ஃபர்ஸ்ட் சீரகம், சோம்பு, மிளகு 3ஐயும் மிக்சி ஜார்ல போட்டு ட்ரையா அரைச்சிக்கிட்டு வந்துருவோம். இப்ப 2 குண்டு கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்குவோம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும், அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 போட்டு தாளிச்சுக்கும். இது வெடிக்கட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வெடிச்சிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை இதுல போடணும். வெங்காயம் நல்லா பிரவுனா வதங்கட்டும். கிண்டி விட்டுக்குருவோம். இது ஒரு 5 நிமிஷம் வேகணும். இப்ப வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதுல 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழிக்கு காரம் அதிகமா இருந்தா தான் நல்லா சுள்ளுன்னு இருக்கும். அதனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உரப்பு கம்மியா வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இத ஒரு கிண்டி கிண்டி விட்டு நம்ம கழுவி வச்சிருக்க நாட்டுக்கோழியை இதுல சேர்த்துக்கணும். இதுல தக்காளியையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட 3 ஸ்பூன் அளவு இதுல சேர்த்துக்கணும். எடுத்து வச்ச 1 கப் அளவு தயிரையும் இதுல சேர்த்துக்கணும். இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பை இதுல சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா கிளறி விடணும். அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சுக்கணும். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கிளறி விடணும். இதுல இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இப்ப நான் 2 உருளைக்கிழங்கு இதுல சேர்க்கிறேன். நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த சீரகம், சோம்பு, மிளகு தூளை இதுல சேர்த்துக்கணும். ட்ரையா அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். அதுல 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும்.
மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். தூள் சேர்த்து ஒரு செம்பளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இங்க நல்லா கிண்டி விடணும். எப்பவுமே இந்த கறிக்கு மேல இருக்கணும் தண்ணி, அப்பதான் அது நல்லா வேகும். நாட்டுக்கோழி வேக நேரம் பிடிக்கும். இது ஒரு 4-5 சவுண்ட் வர்ற வரைக்கும் வேக விடணும். இது ஒரு கொதிக்கட்டும். அடுப்பை ஹைல வச்சுக்குவோம். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துருவோம். நம்ம திரிய வச்ச தேங்காயை மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேன். இதை நைஸா அரைச்சிட்டு வந்துருவோம். அரைச்சுக்கணும். இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நைஸா அரைச்சுக்கணும். இப்ப கொதிக்க ஆரம்பிக்குது. இப்ப மூடிய போட்டு மூடிடுவோம். ஆவி வந்தோன்னே வீட்டை போட்டுருவோம். இது ஒரு 5 விசில் நல்லா வேகட்டும். இது வேக நேரம் முடிக்கும், அதனால 5 விசில் விடுவோம். 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. 3 விசில் 4 விசில் வந்துருச்சு. இப்ப திறப்போம். ஆவிலாம் போயிடுச்சு. இப்ப திறந்து பார்ப்போம். நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் பெரிய கோழி, அதனால நான் 4 விசில் விட்டேன். நீங்க சின்ன கோழியா இருந்தா 2 விசில் விடுங்க போதும். நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சு வச்ச தேங்காயை இதுல சேர்த்துக்குவோம். இதை கலக்கி விடுவோம். இப்ப அடுப்பை ஆன் பண்ணி சிம்ல வச்சுக்குவோம். தேங்காயில கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். குழம்பு ரொம்ப கெட்டியா இருந்துச்சு, அதனால 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கேன். இந்த மாதிரி இருக்கணும் குழம்பு. ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம. இது ஒரு கொதிக்கட்டும். இப்ப நம்ம எடுத்து வச்ச எலுமிச்சம்பழத்தை இதுல புளிஞ்சு விடுவோம். விதையை நீக்கிட்டு சேர்த்துக்குவோம். ஜூஸை மட்டும் இதுல சேர்த்துக்குவோம். எலுமிச்சம்பழம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த புளிப்பு சுவை குழம்புக்கு இன்னும் சுவையை தூக்கி கொடுக்கும். இது ஒரு கொதிக்கட்டும். தேங்காய் ஊத்தி இருக்கிறதுனால ஒரு இது கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலைய இது மேல தூவிக்குவோம். இப்ப நம்ம இத பவுலுக்கு மாத்திக்குவோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சத்தானது. நம்ம பிராய்லர் கோழி வாங்கி சாப்பிட்றத விட இதுதான் ரொம்ப டேஸ்டானது. அட்டகாசமான சுவையில நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.